பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளில், இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைகள், இந்த வசனங்கள் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளோட கிருபையினர் நம்மளை வைத்து வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த யோவான் என்ற சுவிசேஷ புத்தகத்திலே 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் எப்படி பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அநேகர் பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அநேக ஜனங்கள் பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். ஆண்டு தெரிந்து கொண்ட ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள், ஆண்டு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே சிலர் மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனமாக இருக்கிறார்கள். ஒரு வசனம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று பார்க்கிறோம். அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகராக இருந்தாலும் அதில் சிலர் தான் ஆண்டு தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய வழிவில் நடக்கும்படியாக, அவர் வசனத்தை கேட்கும்படியாக இங்கே சிலரை தெரிந்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உலகத்திலே அநேகமான ஜனங்கள் இருந்தாலும் கூட சில ஜனங்கள் தான் ஆண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் ஆண்டு தெரிந்து கொள்ள வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷமாக அடிபட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை எபிரேயர்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த ஒருவனை மாத்திரம் தெரிந்து கொண்டார். அந்த ஒருவனை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவன் பிறக்கும்போது அநேக சின்ன பிள்ளைகள்லாம் மரித்து போகிறார்கள். அவர்கள் மிகவும் பலத்ததினாலே அந்த ராஜ்யம் எல்லாம் கொன்று போடுகிறான், சிறுபிள்ளைகள் எல்லாம் கொன்று போடுகிறான். அவரிடத்துல மீந்து அந்த ராஜாவிடத்திலேயே வளர்ந்து, அந்த எகிப்து அரண்மனையிலே வளர்ந்து, அவர்களுக்கு அந்த ஜனங்களுக்காக அடிபட்ட ஜனங்களுக்காக மறுபடியும் வந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் மோசே தெரிந்து கொண்டார். எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை அங்கிருந்து வழிநடத்தி கானான் கொண்டு போகும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய வல்லமையான ஒரு மனுஷன் தான் மோசையை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் யோசிப்பை தான் தெரிந்து கொண்டார். ஏசா இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறான், ஆனால் யாக்கோபு தான் தெரிந்து கொண்டார். யாக்கோபு பிள்ளைகள் 12 பேர் இருந்தாலும் கூட யோசிப்பை தான் தெரிந்து கொண்டார். ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர்களே எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய அந்தஸ்தில் வைக்கும்படியாக அவனை தான் தெரிந்து கொண்டார். ஏனெனில் யாரை தெரிந்து கொண்டால், யார் மூலமாக இந்த உலகத்திலே, இந்த ஒரு ராஜ்யத்திலே ஒரு நல்ல வழி கிடைக்கும், யார் ஆளுவார்கள், யார் சிறந்ததை கொடுப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். யார் ஆணுடைய ஊழியத்தை செய்வார்கள், யார் ஆணுடைய வசனத்தை போதிப்பார்கள், யாருடைய வழியில் நடப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தான் ஆண்டு நம்மை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட ஜனமாக நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு தெரிந்து கொண்டார். ஆனாலும் அநேக ஜனங்கள் மறுதலித்து போனார்கள், பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கு கூட ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த ஜனமாகிய நாம அநேகர் ஆண்டுக்குள்ளே ஐக்கியமாகும்படி, ஆண்டுக்குள்ளே விசுவாசத்திலே உறுதிப்படும்படியாக நாம் இருக்க வேண்டும். பின்வாங்கி போகிற ஜனங்களாக இல்லாதபடியாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அழைக்கப்பட்டு இருந்தாலும் கூட அதில் சிலதான் தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு கல்யாணத்தின் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், எல்லாருக்கும் அவன் பத்திரிக்கை வைக்கிறான், எல்லாரும் அழைக்கப்படுகிறான். அநேகர் போய் எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் பத்திரிக்கை வச்சுட்டு அவர்களெல்லாம் வருவார்கள் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் யாரும் வரவில்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது, எனக்கு எந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது என்று எல்லாரும் போயிடுறார்கள். அநேகர் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு மிகவும் கோபம் வந்துடுகிறது. நம்ம எத்தனையோ பேர் அழைத்தோமே, யாரும் வரவில்லையே. அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக அழைக்கப்பட்டார்கள், நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் யாரும் வரவில்லை. சாக்கப்புக்கு சொல்லி கொண்டே இருந்தார். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக எனக்கு அநேக சிறை அழைத்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் நடக்கும்படி அநேகர் அழைத்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வழி நடக்கும்படி அநேகர் அழைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அநேகர் பின்வாங்கி போகிறார்கள் இருக்கிறார்கள், மறுதலித்து போகிறார்கள் இருக்கிறார்கள். அதில் சிலர் தான் தெரிந்து கொண்ட சின்னமாக இருக்கிறார்கள். அந்த ராஜா அழைத்த போது, அந்த மன்னன் அந்த மனுஷன் அழைத்த போது யாரும் வரவில்லை. அவன் சொல்லுகிறான், போய் நீ எங்கெல்லாம் போ, தெருவில் போ, சந்தில் போ, எங்கெல்லாம் போ, அங்கே ஏழைகள், பிச்சைக்காரர்கள், இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை அழைத்து கொண்டு வா, அவர்கள் இந்த பந்தியை நிரப்ப வேண்டும், இந்த பந்தியை நிரப்பும்படியாக அவளை அழைத்து கொண்டு வா என்று. அப்படிதான் ஆண்டவர் யாரை தகுதியுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும் என்று அல்ல, தகுதியற்றவர்களை, தகுதியில்லாதவர்களை, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர் பலவீனமான அல்ல, பலமுள்ள
மக்களை தெரிந்து கொள்ளாதபடி பலவீனமான இருக்கிற நம்மை தான் ஆண்டு தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக, இந்த உலகத்தை கலக்கும்படியாக, உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாம் இருக்கும்படியாக ஆண்டு நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லா இடங்களிலும் சென்று உலகமெங்கும் போய் சர்வ ஜனங்களுக்கும் சுசித்து பிரசங்கிங்கள், எல்லா சீசராக்கங்கள் என்று அவருடைய சீசர்களை 12 பேர் தான் அழைத்து சொன்னார். எத்தனையோ சீசர்கள் இருந்தால் கூட அந்த 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே ஆணுடைய வார்த்தைகள் எல்லா இடமும் சென்று சேர்ந்தது என்று பார்க்கிறோம். அழைக்கப்பட்ட அநேகராக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலராக இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்ம அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராக இருக்க வேண்டும். நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர்தான் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்தான் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர்தான் நம்ம முன்குறித்திருக்கிறார். அதனால இன்றைக்கு அழைத்து நம்முடைய தேவன், தெரிந்து கொண்ட தேவனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். விசுவாசிகளாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த உலகத்தின் அழிவின் பாதையில் நம்ம போகாதபடி, சிற்றுமைகள் விலகி போகாதபடி, தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஜனமாக நம்ம இருக்கும்படியாக, அவருக்குள்ள ஐக்கியப்பட்டபடி, அவருக்குள்ள விசுவாசம் இருக்கும்படியாக நம்ம எப்போதும் ஒரு மனம் பட்டு ஒன்று கூடி கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும்படி கர்த்தர் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.